இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, இப்போதான் எழுந்தேன். என்னாச்சு? எதை பத்தி நீ இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? வர்மாவை பத்தியா? நம்ம எதுவும் மிஸ் பண்றோம். இல்ல, புரியல ஐலி. சிவா, வர்மாவோட ஆக்டிவிட்டீஸ்ல நாம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். அது என்னன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வர்மாவோட அடுத்த ஸ்டெப் அத பத்தி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. வர்மாவை நெருங்கறதுக்கு இப்போதைக்கு என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆர்டரா சொல்லுங்களேன். இப்ப அவன் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் இருக்க பென்டிரைவ் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவன் அதுக்காக என்ன வேணா பண்ணுவான். அத நாம பாத்துக்கலாம். வேற ஏதாவது இருக்கா? நம்ம கிட்ட இருக்க அவன் சிலையையும் ட்ரக்ஸையும் எப்படியாச்சும் மீட்கணும்னு நினைப்பான். இல்ல சிவா, அவனோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. வேற ஏதோ விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம். அதான் நமக்கு தேவை. கொஞ்சம் அதை பத்தி யோசிங்க. எப்படி அவ திரும்ப வெளியே வரா? அவ பேரு எப்படி வெளியே வந்துச்சு? இதெல்லாம் யாருடைய வேலையா இருக்கும்? நான் ஏடி கிட்ட அர்ச்சனாவை பத்தி சொன்னேன். அப்ப ஏடி தான் சிலையில அர்ச்சனா பேரை எழுதி வச்சாளா? அப்படின்னா அவளுக்கும் அர்ச்சனாக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா சிலைய கொண்டு வந்தது இந்திராணி. ஒருவேளை அவதான் அர்ச்சனா பேரை எழுதி போட்டுக்கணுமோ? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்திராணிக்கு அர்ச்சனாவை பத்தி தெரிஞ்சிருக்க போய் தான் அவ குழந்தைகிட்ட நான் அவ அப்ப அந்த அர்ச்சனா சம்பந்தப்பட்ட கதையை சொல்லியிருக்கா. அதனால அவ இத பண்ணிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இந்திராணி எதுக்கு சிலைக்குள்ள அர்ச்சனா பேரை எழுதி போடணும்? அவங்க அப்பா பேரை எழுதி போட்டுக்கலாமே. இத இந்திராணி பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அப்ப வேற யார் இத பண்ணிருப்பா? ரொம்ப யோசிக்காதரா. நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இந்த வேலையை பார்த்தது கண்டிப்பா யாரோ என்னுடைய ஹண்ட் அர்ச்சனாவுடைய மிச்சமா தான் இருக்கணும்.